ஜலத்தினுடைய சுபாவம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறது தான். மேலே மூடி கிடக்கு பாசியும் கீசியும் எல்லாம். பாசியெல்லாம் அகற்றியாச்சுன்னா சுத்த ஜலம் நமக்கு தெரிகிற மாதிரி மனசில் உள்ள பந்தங்கள், கஷ்டங்கள், சுகங்கள் எத்தனையும் காரணம் என்ன? அஜ்ஞானம், அறியாமை, பலவிதமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தானாக போயிடுதுன்னா, நம்ம முயற்சினால் சேர்ந்து போயிடுதுன்னா, அப்போ மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் பிரதிபிம்பமாக இருக்கும். அந்த பிரதிபிம்பத்தை பார்க்க பார்க்க தரிசிக்க அவனே அந்த ஸ்வரூபமாக ஆகிடுவான். அதனால் ஆத்மஸ்வரூப தரிசனங்கிறது பிரதிபந்த நிவர்த்தியை தவிர தரிசனம் பண்ணுறான்னு கூட ஒன்று கிடையாது. பண்ணுறான்னா இப்போ இவன் ஒருத்தன் இருக்கான், அது ஒன்று இருக்குது, பண்ணுறான்னு 3 ஆகிடுமே. அதனால் அது கூட கிடையாது. இவனுக்குள்ளே எந்த ஒரு பிரதிபந்தம் இருந்தோ இது வரைக்கும் ஆத்ம தரிசனம் கிடைக்காமல், அனுபவம் வராமல், அந்த பிரதிபந்தங்களால் நிவர்த்தி பண்ணுறது தான் இந்த கர்மாக்களுடைய வேலை. அஜ்ஞான நிவர்த்தி, அறியாமை போக்குதல். ஞானங்கிறது சொதகா அது இயற்கையாகவே இருந்துட்டுருக்கு. ஹிருதயத்தில், மனசில், புத்தியிலெல்லாம் தானாகவே அது பாட்டு பிரகாசிக்கும். அதனால் பிரயத்னம் முழுக்க எதுக்குடான்னா ஞானத்துக்காக பிரவருத்தி இல்லை, அஜ்ஞானத்தை போக்கடிக்கு தான் பயிற்சி. அஜ்ஞானுடைய காரியங்கள் இவைகள்லாம் போக்கடிச்சு அந்த சம்ஸ்காரங்கள்லாம் போயிடுத்துன்னா தானாக மனசு சுத்தமாகிடுறது, க்ளீனாக இருக்குது, பவித்திரமாக இருக்குது, புனிதமாக இருக்குது. எல்லா பிரிவும் இதில் தோணும். அப்பொழுது அவனுக்கு எந்தவித பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ, சுகமோ, துக்கமோ ஒன்றுமே இருக்காது மனசில். ஏன்னா மனசில் அவனுக்கு ஒன்றுமே இல்லாததுனால, சுத்தமாக இருக்கிறதுனால மனசு பிரதிபந்தங்கள்லாம் போயிடுச்சு, அறியாமையெல்லாம் போயிடுச்சு, அறியாமல் காரியங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ ஆனந்தமாக அவன் பாட்டுக்கு இயற்கையாக உள்ள ஆனந்தத்தோடு இருப்பான் அவன். இப்போ ஞானஸ்வரூபத்திலேயே அவனுடைய மனசு நிலச்சி இருக்கும். ஆக ஞானஸ்வரூபமாகவே அவனுடைய மனசும் ஆகிடும். எப்பொழுதும் பரமானந்த ஸ்வரூபத்திலேயே அவனுடைய மனசு லயிச்சு நிற்கும்.